வணக்கம். ஒருத்தர் என்னை கேட்டாரு, சார் நான் பரிகாரம் பண்ணியிருக்கேன், நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன், நான் நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கேன், பரிகாரத்துக்கோசரம் கோவில்லாம் போயிருக்கேன், ஆனால் என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார், ஏன் அப்படின்னு கேட்டாரு. நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன், உங்க வீடை நீங்க மாத்திருக்க மாட்டீங்க, வீடை புதுசா கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவர் அந்த வடிவேல் மாதிரி என்னை ஷாக்கா பார்த்தாரு. ஆமா சார், அதே மாதிரி பழைய சாமான்லாம் எதையுமே தூக்கியே போட்டிருக்க மாட்டீங்க, அந்த பழைய சாமான்லாம் வச்சுட்டே இருக்கீங்க, ஆனால் தான் உங்க லைஃப் அப்படியே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. அவர் ஆமா சார், என் ஒய்ஃப் கூட சொல்றாங்க அடிக்கடி பழைய சாமானை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால பரிகாரம் செய்யும் பொழுது எர்த் எலிமெண்ட்ல டைமென்ஷன் மாறும். சும்மா நான் அந்த பரிகாரம் செய்யறேன், இந்த பரிகாரம் செய்யறேன், பரணி நட்சத்திரத்துல சூரியன் சந்திரன் உக்காந்துருந்தா இந்த கோவிலுக்கு போகணும், அந்த குபேரர் அந்த கோவிலுக்கு வரணும், அதெல்லாம் செகண்டரி மேட்டர். உங்க வீடு தான் க்ஷேத்திரம், உங்க வீடு தான் ஆசனம், உங்க வீடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த எர்த்த எலிமெண்ட்டை கரெக்ட் பண்ணாமல் இருந்தாலே நிறைய இடத்துல அந்த சிச்சுவேஷன் ரிப்பீட் ஆயிண்டே இருக்கும். அதனாலதான் நிறைய பேருக்கு தசா மாறும்போது லைஃப் மாறும். அதுக்கு மெயினான காரணம் இடம் மாத்துவாங்க. அதனால்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்தார்ஜி இருந்தாரு. அவர் ஒரு புது இடத்துக்கு போனாரு, பிஸ்னஸ் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுத்து. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுத்து, அதனால நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு. நான் அவரை கேட்டேன், என்னங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு. இல்லை கோபால், இது இந்த இடத்துல நான் நன்மையா இருக்க போற இடத்துல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ எர்த் எலிமெண்ட்டை நீங்க மாத்தணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட சொன்னேன், 20 வருஷம் அந்த இடத்துலயே இருக்கீங்க, இடம் மாத்துங்க அப்படின்னு. சரி, இப்போ என்னால் மாற்ற முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன், நல்ல முகூர்த்தம் குறிச்சு தரேன், நீங்க கிரக பிரவேசம் பண்ணுங்க அப்படின்றது சொன்னேன். ஸோ அந்த மாதிரி கிரக பிரவேசம் அவங்க பண்ணிக்கலாம், அப்படி இடம் மாற்ற முடியாதவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க அந்த எர்த் எலிமெண்ட்டை கை வைக்காமல் உங்களுக்கு பரிகாரமே வேலை செய்யாது. அதே விஷயத்தை சுழண்டு கொண்டே இருப்பீர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சார் எனக்கு பயங்கர கடனாக இருக்கு, ஒரே ப்ராப்ளமா இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், 12 தடவை வீடு மாத்துங்க அப்படின்னாங்க. அவங்க 5 தடவை வீடு மாற்றி அவங்க லைஃப் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால வீடுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பரிகாரம். உடனே நீங்க கேட்குறீங்க, அது வாஸ்துப்படி சரி இருக்குமா சரி இல்லையா அப்படின்னு. வாஸ்து செகண்டரி. சரியான முகூர்த்தம் சரியான காலத்தில் போனீங்கன்னா அதோட மேசிவ் இம்பாக்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடிக்கு இந்த புதுசா ஆரம்பிச்ச பார்லிமெண்ட் பில்டிங், நான் அப்பவே சொன்னேன் அதுல ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பார்லிமெண்ட் பில்டிங் போனாரு. அந்த ஆட்சி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. ஜெயலலிதா அம்மா அவங்க கோட்டையில வச்சிருந்தாங்க. கருணாநிதி இங்க மாத்தினாரு. அந்த புதுசா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது ஏதோ ஹாஸ்பிட்டல் பேரு, அதை ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க, அதை மாத்தினாங்க. அவருக்கு ஆட்சி போயிட்டு அவரால் திரும்பி வரவே முடியல. அதனால்தான் ஸ்டாலின் திருப்பியும் அந்த ஆட்சி இடத்த மாத்துறதுக்கு ரெடியா இல்லை. டிஎம்கே காரங்க சொல்லலாம், இல்ல இல்ல அவங்க இது இல்லாம இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அந்த வீட்டை மாத்த தேவையில்லை. அன்சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா வீடை மாத்துங்க. சரியான நேரத்துல முகூர்த்தம் குறிச்சு கொடுத்து வாங்க, நான் முகூர்த்தம் குறிச்சு கொடுக்குறேன், சரியான நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா அதோட இம்பாக்ட் இருக்கும். அதை விட்டுட்டு அந்த கோயிலுக்கு போறது இந்த கோயிலுக்கு போறது, எர்த் எலிமெண்ட்டை நீங்க மாத்தாம இருந்தீங்கன்னா எந்த டைமென்ஷனல் சொல்யூஷனும் வராது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு உடம்பு படுத்திகிட்டே இருந்தது. நான் கேட்டேன், பெட்ரூமை மாத்தினீங்களா, பெட்டை மாத்தினீங்களா அப்படின்ட்டு. ஆமா சார், நான் பெட்டை மாத்தினேன், பெட்ரூமை மாத்தினேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால ஃபேவரபிள் டைரக்ஷனுக்கு அலைன் பண்ணணும். ஃபேவரபிளான வீட்டில் போய் உட்கார்ந்தாதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லாக முடியும். அதனாலதான் பரிகாரம் பண்ணும்போது அந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கீங்கன்னு கேட்டீங்கனாலே அந்த உண்மை தெரிந்துவிடும். நிறைய நாள் இருக்காங்க, அந்த இடமே மூவ் ஆகலை,
எந்த நல்ல விஷயமும் நடக்கலை, அதுதான் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு பையன் வந்தான். அவன் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட வந்து போயிருக்காரு. அவர் வந்து அக்யூரேட்டாக உனக்கு உங்கள் வீட்டில் இவ்வளோ ஃபேன் இருக்குது, இவ்வளோ லைட் இருக்குது, இவ்வளோ அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் உடனே இந்த பையனை பார்த்து நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன கேட்டான், சார் நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுவேன். நான் சொன்னேன் நீ பாஸ் பண்ண மாட்டப்பா அப்படின்னு. கடைசியில் அவனே ஒரு அஸ்ட்ராலஜர் ஆயிட்டான். அது வந்து வேற. ஆனால் அந்த அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இந்த தெருவில் தான் நீ இருந்த, அந்த 4ஆம் நம்பர் வீட்டில் தான் இருந்த, அதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை. அஸ்ட்ராலஜின்றது ஒருத்தரை கைடு பண்ணுறது, ஒருத்தரை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகிறது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ பரிகாரங்கள் வேலை செய்யவில்லை, லைஃபே உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கிறது, ரொம்ப முன்னுக்கு வரலைன்னா நீங்கள் இடம், லொக்காலிட்டி, வீடை வந்து மாற்ற வேண்டிய நேரம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பரிகாரத்துக்கு வந்து நான் வந்து பிள்ளையார் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடாமல் அம்மா அப்பாவை சுற்றினாலே சரியாக போயிடுன்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணீங்கனாலே உங்களுடைய லைஃப்பில் வந்து பல பரிகாரங்கள் வேலை செய்யும். நன்றி.